ஸோ மும்பை சிஎஸ்கே மேட்ச் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து அடிக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா லைனுக்கு வெளியே கால் இருக்கும். தோனி வந்து பாலை பிடிச்சி அடிச்சிடுவார், ஸ்டெம்பிட் பண்ணிடுவார். ஸோ தோனியால் மட்டும்தான் பண்ண முடியும், தோனி ஸ்பீடாக பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சில தற்கொலைங்க வீடியோ போட்டுட்ருக்கானுங்க. அந்தமாரி தற்கொலைங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்டா கேஎல் ராகுல்லாம் அடித்ததை பார்த்தீங்களா பார்க்கலையாடா? பார்க்கலன்னா போய் பார்த்துட்டாங்கடா. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எப்படியெல்லாம் ஸ்டெம்பிட் பண்ணாருன்னு. கால் உள்ளே இருந்தாலும் ஸ்பீடாக தாண்டா அடிப்பார். சும்மா தோனி அடிச்சிட்டாருன்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா தோனி ரிவ்யூ சிஸ்டம்ன்றானுங்க டிஆர்எஸை. தோனி ரிவ்யூ வேண்டான்னு தான் சொல்கிறாரு. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் தான் பார்த்திங்கன்னா டிஆர்எஸ் எடுக்கிறாரு டக்குன்னு. இதில் வந்து சொல்கிறானுங்க தோனி டிஆர்எஸ் எடுத்தால் இதாக இருக்கும். தோனி நிற்கிறது பின்னால், முன்னால் பேடில் படுதா பல்லையான்றது அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் பின்னால் நிற்கிறாரு. என்னவோ அவர் சொன்னால் அப்படியே எல்லாமே கிடச்சிடுற மாதிரி தோனி ரிவ்யூ சிஸ்டம்ன்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா தற்கொலைங்க இப்படி இருக்கீங்க? என்னைக்கிடா தோனியை விட்டுட்டு சிஎஸ்கே டீமுக்காக இது பண்ணுவீங்க? சிஎஸ்கே டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. தோனிக்கு சப்போர்ட் பண்ணுறது இருக்கட்டும்டா. ஃபஸ்ட்டு சிஎஸ்கே டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஒரு ஆளை பிடிச்சி தொங்காதீங்கடா.